ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாம் செய்திக்குள் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை எல்லாம் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோமப்பா. இந்த நாளிலே உங்களுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை நிரூபிப்பதற்காக நீர் அடியன் மூலமாக பேச வாய்ப்பு கொடுத்ததற்காக கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோமப்பா. ஒவ்வொருவருடைய சகோதர சகோதரிகளுடைய கவனம் இந்த தொழுகையிலே இருக்கவும் நீர் உதவி செய்யும்படி ஆண்டு சமுத்திரம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்கக்கூடிய செய்திகளை கேட்டு அதன்படி நடக்கவும், அடியேனும் நடக்கவும், மற்றவர்களும் நடக்கவும் உதவி செய்யும்படியாக சமுத்திரம் ஜெபிக்கிறோம். நல்ல நினைவாற்றலை கொடுக்கும்படியாக உங்களுடைய சமுத்திரம் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்களை மேன்மைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் குரு ராஜாவுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொண்ட தலைப்பு பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இந்த அன்பு என்கிற தலைப்பை பற்றி நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். நிறைய பிரசங்கத்திலே அன்பை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அன்பாக இருக்கிறது. இப்பொழுது நாம் எல்லோரும் இங்கே கூடி ஒன்றாக கூடி சகோதர சகோதரிகளாக, ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளாக நாம் கூடியிருக்கிறோம் என்றால் அந்த அன்பு தான். அந்த அன்பு நம்ம ஒவ்வொருவரையும் நெருக்கி ஏவுகிறது என்பதை இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த அன்பு ஒரு சாதாரண அன்பு அல்ல. நாம் எப்படி பழைய மனுஷனாக இருக்கும் பொழுது காட்டின அன்பு வேறு, இப்பொழுது புதிய மனுஷனாக இந்த புதிய கட்டளை உடன்படிக்கைக்கு கீழ் நாம் வந்தவர்களாகிய நாம் காட்டுகிற அன்பு வேறு. அன்பிலே இரண்டு வித்தியாசம் இருக்கிறது. நாம் பழைய மனுஷனாக இருக்கும் பொழுது காட்டின அன்பும், இப்பொழுது புதிய மனுஷனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய உடன்படிக்கையில் வரும்பொழுது காட்டுகிற அன்பும் வேறு. இந்த அன்பு நம்மளை நிலைத்திருக்கும்படி செய்வதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் நம் மீது ஆதியிலிருந்தே நம் மீது அந்த அன்பை காட்டிக்கொண்டே வருகிறார். அந்த அன்பை புரியாத அந்த பழைய ஜனங்கள், பழைய இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அன்பு என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அந்த அன்பிலே நிலைத்திருப்பார்கள். அவர்களுக்கு புரியவில்லை. என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், என்ன நடக்கிறது என்று கிடைத்தால் போதும், சாப்பாடு கிடைத்தால் போதும், கூடாரம் போட்டால் போதும், தங்கினால் போதும் என்கிற அந்த ஆதங்கத்திலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவனுடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையில் வந்த நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் எப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றோமோ அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக புதிய உடன்படிக்கைக்குள் வந்த நாம் காட்டுகிற அன்பு வேறு. இப்பொழுதுதான் நமக்கு இங்கே கூடியிருக்கிற நம்ம எல்லோருக்கும் அந்த அன்பு என்ன என்பது புரிந்திருக்கும். தேவன் அந்த அன்பை பற்றி தான், பிதாவாகிய தேவன் அந்த அன்பை பற்றி தான் ஆதி முதலாய் பேசிக்கொண்டே வந்தார். அதனால்தான் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அன்பை பெரிது பெரிது என்று புதிய உடன்படிக்கைக்கு வரும்பொழுது அன்பே பிரதான கட்டளை என்று சொல்லிவிட்டார். இந்த அன்பிலே நிலைத்திருங்கள், இது ஒன்று போதும். ஒருவருக்கொருவர் அந்த அன்பை செலுத்துங்கள்.
அந்த அன்பிலே நிலைத்திருங்கள் என்பதற்காகத்தான் யோவான் 15ஆம் அதிகாரத்திலே அவர் அந்த மலை அவர் அந்த கொல்கத்தா மலைக்கு போவதற்கு முன்பாக முந்தின நாள் இரவு வீட்டிலே கூடி மேல் மாடியிலே கூடி இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அதிலே உதாரணத்திற்காக திராட்சை பழ செடியும் கொடியும் கனியும் என்கிற தலைப்பின் கீழே பேசிக்கொண்டு ஒரு உதாரணமாக பேசிக்கொண்டு வரும்பொழுது இந்த 9ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை 12ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அந்த கொடி கனியிலே எப்படி நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களோ அதே போல உங்களுடைய சகோதர சிநேகத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே அப்போஸ்தலர்களுக்கு உபதேசம் பண்ணி, நீங்கள் போய் இந்த உபதேசத்தை மற்றவரிடத்தில் போதியுங்கள், இந்த அன்பை மற்றவரிடத்தில் போய் காட்டுங்கள், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோமோ அதுபோல நீங்களும் இருப்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறேன் என்று அவர் பிரசங்கித்தார். அதிலே அவர் முக்கியமாக பிதாவாகிய தேவன் முக்கியமாக தெரிந்தெடுத்த நபர்களை எப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டே வருகிறார். இதை புரிந்து கொண்ட பவுலடியார் நன்றாக புரிந்து கொண்டார். அவருடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை பவுலடியார் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 6, 8, 10ஆம் வசனம். அன்றியும் நான் பலனற்றவனாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராக மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுகிறது அதிக நிச்சயமாமே. இதுதான் இதுல 6ஆம் வசனம். நாம் எப்படி இருந்தோம் என்பதை அவர் சொல்லுகிறார். நாம் பலனற்றவர்களாய் இருந்தோம். அதாவது சரீர பிரகாரமாக பலம் இல்லை, ஆவிக்குரிய பலன். அந்த ஆவிக்குரிய பலனற்றவர்களாய் இருந்த காலத்திலேயே நம்மை தெரிந்தெடுத்து குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காருக்காக மரித்தார். பிதாவாகிய தேவன் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். அந்த குறித்த காலத்திலே நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக, அக்கிரமத்துக்காக, மீறுதலுக்காக நாம் பலனற்றவர்களாய் இருந்த காலத்திலே ஆவிக்குரிய பலனை கொடுத்து, அவருடைய குமாரனையே கொடுத்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்து நம்மை பலன் உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார் ஞானஸ்நானத்தின் மூலமாக. இப்பேற்பட்ட அன்பு உலகத்திலே எங்கேயுமே கிடைக்காத அன்பு. இப்பொழுது நாம் குடும்பத்தோடு இருக்கிற அன்புங்கிறது வேறு. இது நம்முடைய சாகும் வரை இந்த அன்பை நாம் காட்டிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஜீவன் உள்ளவரை நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு காட்டின அன்பை நாம் மறக்கவே கூடாது. அவர் எப்படி காட்டியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே மரண தண்டனை என்று வரும்பொழுது, வரும் காலகட்டத்திலே அங்கே மனுவை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது மரண தண்டனை என்பது அவருக்கு ஆகாத காரியம். ஒரு ஆயுள் கைதியாக இருக்கட்டும் என்று தீர்ப்பு ஜனாதிபதி கையெழுத்து போட்டு கொடுப்பார் ஆபிரகாம் லிங்கன். ஏன் என்று கேட்கும் பொழுது
உயிர் கொடுத்தது தேவன், உயிரை பறிப்பது நாமல்ல என்கிற அந்த வாக்கியத்தை சொல்லுவாராம். உயிர் கொடுத்த தேவன் அந்த உயிரை பறிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்கிற அந்த வாக்கியத்தை சொல்லுவாராம் ஆபிரகாம் லிங்கன். அப்பேற்பட்ட ஆபிரகாம் லிங்கன் அவருடைய ஆட்சி காலத்திலே அமெரிக்கர்களை பிணைய கைதிகளாக கொண்டு வந்து இங்கே வைத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த பிணைய கைதிகளுக்கு ஒரு 20 பேருக்கு எப்படி கொர்நெலி இருந்தாரோ, 100க்கு அதிபதியாக கொர்நெலி இருந்தாரோ, அதே போல 20 பேருக்கு ஒரு கேப்டனை நியமித்து வைத்திருந்தார்கள். அந்த 20 பேருக்கு இருக்கிற கேப்டன் 20 பேர் கையிலையும் கலப்பையை கொடுத்து நிலத்தை பண்படுத்த சொல்லி காலையில அனுப்பினால் சாயந்தரம் வந்து அந்த மவுண்டி கொண்டு வந்து வைக்க வேண்டும். கரெக்டாக அந்த வேலையை செய்ய வேண்டும். அது கேப்டனுடைய வேலை. இதை கவனித்திருப்பது அந்த கேப்டனுடைய வேலை. ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், அது கடந்து சென்ற காலகட்டத்திலே ஒரு நாள் ஒருவர் தவறிவிட்டார். அங்கே வந்து எண்ணிக்கை எண்ணும் பொழுது கேப்டன் தான் எண்ணுவார். எண்ணும் பொழுது 19 எண்ணிவிட்டார். 19 என்று எண்ணியவுடனே அவர் மற்ற 5 பேர் அங்கே இருக்க அந்த 19 பேரை பார்த்து 5 பேரை பார்த்து, நான் உங்களை சுடப்போகிறேன், உங்களை சுடப்போகிறேன் என்று அவர்களை பயமுறுத்தி இருக்கும் பொழுது ஒரு 5 வினாடிகளிலே ஒரு 19-20 வயசு உள்ள சிறுவன் ஓடி வந்து, கேப்டன் நான் இருக்கிறேன் என்று சொன்னான். அந்த வினாடி பொழுதே அந்த கேப்டன் அந்த சிறுவனை சுட்டு வீழ்த்தி விட்டார். சுட்டு வீழ்த்தி விட்டு, மற்றவர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செய்தீர்கள் என்றால் இதே தண்டனை தான் என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்விட்டார். இப்பொழுது அவர்களுக்குள்ள பயங்கரமான ஒரு ஆதங்கம். ஐயோ, இப்படி நடந்து விட்டதே, நமக்காக ஒரு சிறுவன் வந்து பலியாகிவிட்டாரே என்று சொல்லி அவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கும் வேளையிலே மறுபடியும் எண்ணலாம் என்று சொல்லி அந்த சிறுவனை விட்டு எண்ணி இருக்கிறார்கள். 20 பேர் கரெக்டாக இருந்திருக்கிறார்கள். இது கேப்டன் தவறுதலாக எண்ணிய எண்ணிக்கை. ஆனால் அந்த எண்ணிக்கைக்கு பலியாடாக ஆட்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறுவன் பலிகாடாக வந்து அந்த சிறுவனை சுட்டு வீழ்த்தினாரே, இது எப்பேற்பட்ட அந்த சிறுவன் எப்பேற்பட்ட அந்த குரூப், அந்த 20 பேருக்கு மேல அந்த அன்பை வைத்திருப்பார், எப்படி கவனித்திருப்பார் என்பதை பாருங்கள். ஒருவேளை அதே டைமில் அமெரிக்கன் ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் நியமித்திருந்தால் அவர் அங்கே வந்து பார்த்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த சிறுவன் இவர்களுக்காக தன் ஜீவனையை, தன்னுடைய எதிர்காலத்தை கூட பார்க்காதபடிக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறானே, இவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு! இவனே, இந்த சிறுவனே இப்பேற்பட்ட அன்பை இந்த 20 பேர் மேல காட்டின பொழுது நாம் ஏன் காட்டக்கூடாது மற்றவர்கள் பேர் என்று ஆபிரகாம் லிங்கன் நினைத்து அந்த அன்பை பற்றி ஒரு புக்கை எழுதியிருக்கிறார். இதைவிட மேலான அன்பு தேவன், பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். நம்முடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே, அன்பாய் இருந்த குமாரனையே, அவர் மடியிலே இருந்த குமாரனையே
ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறபடி யாரை இந்த ஜீவனை பலிகளாக இந்த உலகத்திற்கு அனுப்புவது என்று பரலோகத்திலே ஒரு சத்தம். எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், காவல் தூதர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேர்கள் முன்வரவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பலாம் என்று தீர்மானம் பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து என்ன நடக்க போகிறது என்பதை தெரிந்தும் தன்னுடைய ஜீவன் கல்வாரியிலே போக போகிறது என்பது தெரிந்தும் தன் உயிரையே தியாகம் பண்ண இந்த உலகத்திற்கு வந்தார். மரியாள் வயிற்றிலே பிறந்து ஆவிக்குரிய பிறப்பிலே பிறந்து இந்த உலகத்திலே அவர் அவதரித்தார். யோசேப்பு மரியாள் வாழ்ந்த காலம், யோசேப்பு வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம்தான். இயேசு கிறிஸ்து ஒரு சிறுவனாக ஒரு 12-13 வயசு இருக்கும் பொழுது இறந்து விட்டார். ஒரு விதவை தாயிடம் ஒரு மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து இருந்து அதற்கு பின்பாடு 4 சகோதரர் 2 சகோதரிகள் பிறந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு. அதாவது சரீர பிரகாரமான பிறப்புகள் அவர்கள். ஆவிக்குரிய பிறப்பு இயேசு கிறிஸ்து. அவர்களுக்கெல்லாம் மூத்த சகோதரன் அவர். யோசேப்பு மரியாளுக்கு மூத்த குமாரன் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நமக்கு மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் ஞானஸ்தானத்தின் மூலமாக. எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கண்டிப்பாக இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஏனென்றால் ஊற்றப்பட்ட அன்பு சாதாரண அன்பல்ல, தேவ அன்பு. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த காலத்திலே பிரசங்கம் பண்ணும் பொழுது அவருடைய கடைசி கால கட்டத்திலே இந்த அன்பை பற்றி சீசர்களுக்கு போதித்துக் கொண்டே இருந்தார். ஏன்னா எங்கே இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்களோ என்கிற ஒரு ஆதங்கத்தினாலே அவர் இருக்கிற காலம் வரை அந்த அன்பை நிரூபித்து காட்டிக்கொண்டே இருந்தார். பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இப்பேற்பட்ட மரணத்தை அடைய போகிறார் என்பது பெரிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தை அறிந்தவராகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். தன்னுடைய விதவை தாயிடம் இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக தச்சு வேலை செய்து 30 வருட காலமாக தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சகோதர சகோதரிக்கு சேவை செய்து எப்பேற்பட்ட மடியில இருந்து பரலோகத்திலிருந்து எப்பேற்பட்ட இடத்திலிருந்து தன்னை விட்டு கொடுத்து தன்னையே விட்டு கொடுத்து பரவாயில்லை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எது வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அந்த ஆதங்கத்தினாலே இந்த உலகத்திலே வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்து நிரூபித்து காட்டினார். அவருக்கும் கோபம் இருந்தது, அவருக்கும் கண்ணீர் இருந்தது, அவருக்கும் வேதனைகள் இருந்தது, அவருக்கும் சந்தோஷம் இருந்தது. ஏன் அந்த சிலுவையினுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால், படியுங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நான் போய் பிதாவாகிய தேவனுடைய என்னுடைய தகப்பனாருடைய வலது வருஷத்திலே வீற்றிருக்க போகிறேன் என்கிற சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நினைத்துதான் இந்த சிலுவை பாடுகளை அனுபவித்தார். படிக்க மறுபடியும். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். அந்த வீற்றிருக்கிறார் என்பதை அவர் சாகும் வரை இல்லை, அவர் சிலுவையிலே தொங்கும் வரை இல்லை. எப்பொழுது உயிர் தெழுந்தாரோ, இந்த உலகத்தினுடைய கடமைகளை முடித்து அவருடைய அன்பை காட்டி எப்பொழுது அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்பொழுதுதான் அந்த அன்பை அந்த அந்த அது படிங்க, கடைசி வசனத்தை படிங்க. அதன் பொருள் வைக்கிறார் 12 சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சந்தோஷம் நமக்கு வேண்டாமா? இயேசு கிறிஸ்து எனக்கு சகோதரர், மூத்த சகோதரர் என்று சொல்லுகிற நாம், அவர் இந்த உலகத்திலே அனுபவித்த பாடுகள், அவமானங்கள், எத்தனை அவச்சொல்கள், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்லை, எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பயங்கரமான ஒரு சந்தோஷம். நான் அவருடைய வலது வருஷத்தில் உட்காரக்கூடிய சந்தோஷத்திற்கு மேலான சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கிறது? அந்த சகிப்புத்தன்மையை ஏன் அவருடைய சகோதர சகோதரிகளாகிய நமக்கு வரமாட்டேங்குது? சில வேளையிலே அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் பயங்கரமான கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட அந்த சகிப்புத்தன்மை அவரிடத்தில் இருந்தது. ஆனால் ஞானஸ்தானம் பெற்ற நாம், சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாம், சில வேளைகளிலே அவர் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் பொழுது, இந்த உலகத்திலே இருக்கும் 33 ஆண்டு காலமாக அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். எந்த இடத்திலும் சிறு தவறு கூட பண்ணவில்லை. ஆனால் நாம் தவறுவோம், சில வேளையிலே நாம் தவறுவோம். சில சில சின்ன 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 காரியங்கள், பெரிய காரியங்கள் செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாம் பழைய மனுஷனை களைந்து போட்டுதான் புதிய மனுஷனுக்குள் வந்திருக்கிறோம். அதனால் அதை நாம் செய்ய மாட்டோம். ஆனால் சில சில தவறுகளை நாம் செய்வோம். அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு என்கிற வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். எபேசியர் கொஞ்சம் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேருவோம் என்கிற ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அருமையான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களை நினைத்தவர்களாக நீங்கள் வாசியுங்கள். இல்லைங்க, அது இல்லைங்க. எபிரேயர் 4:15 பாருங்க, நம்முடைய பலவீனங்களை குறித்து, நாம் பழைய மனுஷனாக இருந்தால் நம்முடைய பலவீனங்களை குறித்து கேலி செய்வார்கள். இவன் இதில் தவறிப்பா, எப்படி இருந்தால் நம்ம கிட்ட வருவான். சாத்தான் அதிலே சந்தோஷத்தை உண்டு பண்ணி வைத்திருப்பான். ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத,
அதை பார்த்து பரிதாபமே படாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராக நமக்கு இருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு பிரதான ஆசாரியை நாம் வைத்திருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே, பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே ஒருவன் ஆலயத்துக்குள் போவதற்கு அந்த தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அந்த லேவியர் என்கிற அந்த ஆசாரிய பதவியை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் கோயிலுக்குள் உள்ளே போய் அந்த எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு சாதாரண மனிதன் உள்ளே போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருந்த நம்மை கொண்டு வந்து இன்று இங்கே உட்கார வைத்திருக்கிறார். சாதாரணமாக உட்கார வைத்திருக்கிறாரா? நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி நிரூபித்து காட்டியிருக்கிறார். 1 கொரிந்தியர் நீங்க எடுத்து படி. ஆலயம் 3ஆம் அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பவுலடிகள் எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாகவே இருக்கிறீங்களே. அப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் கூட அந்த ஆசாரியருக்குரிய பட்டம் உடையவர்கள் தான் ஆலயத்திற்குள் செல்ல முடியும். மற்றவர்கள் எல்லோரும் எப்பேற்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தாலும் வெளியிலே இருந்துதான் அங்கே நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். ஆலயத்திற்குள் நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருந்த நம்மை கொண்டு வந்து நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள் என்பதை அறியீர்களா? தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், தேவனுடைய ஆலயத்தை, ஆலயம் என்பது நீங்களும் நானும் போட்டுக்குங்க, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். கண்டிப்பாக தேவன் கெடுப்பார். ஒருவேளை நமக்கு ரொம்ப உறவினராக நண்பர்களாக இருக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேயே நாம் தேவனை தொழுது கொள்ள வர முடியாத அளவிற்கு நம்மை கெடுக்க பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவனை தேவன் கெடுத்து விடுவார். ஏனென்றால் ஒரு ஆலயத்தை கெடுக்க நினைக்கிறவர்களை தேவன் கெடுத்து போடுவார் என்பதை பவுலடிகளார் அருமையாக அந்த கொரிந்தியர்களை சொல்லியிருக்கிறார். இப்பேற்பட்ட அந்தஸ்தை கொடுத்த தேவனுக்கு நாம் எப்பேற்பட்ட அன்பை காட்ட வேண்டும்? அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பாக இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியும். பெரிய ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கி அந்த ஸ்தானத்தையே விட்டுவிட்டு கீழே இறங்கி ஒரு சாதாரண குடிசையிலே, ஒரு மாட்டு தொழுவத்திலேயே பிறந்திருக்கிறார். நம்முடைய பிறப்பு அப்படியே இருந்தது. ஒருவேளை நாம் பெரிய ஆஸ்பத்திரி எங்க பிறந்திருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல தானே பிறந்திருக்கிறோம். ஆனால் அவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்த அவர் சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்திலே குப்பையும் கூளமும் சாணியும் சிறுநீரும் கழித்த ஒரு இடத்திலே தன்னை தாழ்த்தி பிறந்திருக்கிறார் என்றால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எப்பேற்பட்ட அன்பா இருக்கும்? அதை நினைக்காதபடிக்கு அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எப்படி ஜீவித்திருக்கிறார்?
பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் படித்து பார்த்தோம் என்றால், அவருடைய அந்தஸ்து எப்பேற்பட்ட அந்தஸ்து, அந்த அந்தஸ்தையே விட்டு இறங்கியிருக்கிறார். ஏன்? என்னுடைய அப்பா என்மேல் காட்டின அன்பு அப்பேற்பட்ட அன்பு. அவரை என்னை உயிர்ப்பிப்பார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவருக்குள் நிலைத்திருந்தது. அந்த விசுவாசம் நிலைத்திருந்ததனால்தான் அவர் இன்றைக்கு அவருடைய வலது பாசத்திலே வைத்திருக்கிறார். அது மாத்திரமா, அவர் உருவாகுவதற்கு முன்னே அவருடைய கால்களிலும் கைகளிலும் ஆணி அடித்து அந்த அந்த அழகான உருவம் சிதைக்கப்படுவதை, அந்த அழகான உருவம் சிதைக்கப்பட்டதை அவர் குழந்தையாக உருவாவதற்கு முன்பே அந்த எலும்புகளிலும், அந்த விழா எலும்புகளிலும், அந்த இரத்தத்திலும் எல்லாம் இருந்து தெரியும் அவருக்கு. இப்பேற்பட்ட பாடுகளை நான் படப்போகிறேன் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் என்னுடைய அப்பா என்னை நம்பி இதை கொடுத்திருக்கிறார், இந்த காரியத்தை நான் முடித்து விட்டு தான் நான் மேலே செல்வேன், கண்டிப்பாக செல்வேன். எனக்கு இது இந்த உலகத்துக்குரிய காரியம் இது கிடையாது, பரலோகத்துக்குரிய காரியங்கள் நிறைய காரியம் எனக்கு இருக்கிறது என்பதை நினைத்ததாகத்தான் அவர் குழந்தையாக உருவாவதற்கு முன்பே தன்னுடைய கைகளில் ஆணி அடித்தும் கால்களில் ஆணி அடித்தும் அவர் விழாமல் அந்த சிலுவையில் இருந்து விழாமல் அந்த சிலுவையினுடைய ஆணிகள் தாங்கி இருந்தது என்றால் அவர் நம்மிடத்திலே காட்டின அன்பு. இங்கே நிற்கிற இந்த ஜான் எனக்காக ரட்சிக்கப்பட வேண்டும், இங்கே இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகள் அவருக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன், நான் தாங்கி நிற்கிறேன் என்று சிலுவையிலே அந்த கையும் காலையும் விரித்து கால்களை கூட வைத்து அவர்கள் சிலுவையை அறைந்தார்கள். அந்த சிலுவை காட்சியை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த அன்பு எங்கேயாவது கிடைக்குமா? எந்த புராணத்திலேயாவது ஏதோ நிறைய சொல்றாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அன்பு இந்த சத்தியத்தில் இருக்கிற மாதிரி இந்த அன்பு எங்கேயுமே கிடையாது. இப்பேற்பட்ட அன்பை பிதாவாகிய தேவன் நம் மீது நம்மே காட்டியிருக்கிறார் என்றால், அதற்கு மேலாக அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பின இயேசு கிறிஸ்துவானவர் இவ்வளவு பேரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, நான் ஏன் சிலுவை ஏந்தக்கூடாது? நான் ஏன் சிலுவையிலே அறையக்கூடாது? நான் ஏன் இவர்களுக்காக சாகக்கூடாது? அந்த சிறுவனை யோசனை பண்ணி பாருங்கள். 5 பேரை கேப்டன் சுட்டு வீழ்த்தி விடுவான் என்று சொன்ன உடனே அந்த சிறுவன் எங்கிருந்தோ ஓடி வந்து, ஐயா நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த கேப்டன் அவனை நெற்றியிலே வைத்து சுட்டு சாகடித்தாரே, அந்த சிறுவனுக்கு உள்ள அந்த அன்பு அது உலக அன்பு. ஆனால் ஆவிக்குரிய அன்பு இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்புதான். பிதாவாகிய தேவன் அந்த நம் மீது காட்டின அன்பு எப்படி காட்டுவது என்றே அவருக்கு தெரியவில்லை. இப்படித்தான் காட்டியவர் ஒரு பலிகடா கொடுத்தால்தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்பது அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் நிறைவேற்றினார்.
ஆனால் வந்தவர் தான் வந்துட்டோம் போயிட்டோம் என்று இல்லாதபடிக்கு அவர் காட்டின அன்பை விட அதிகமான அன்பை நம் மீது காட்டிவிட்டார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து காட்டிவிட்டார். நீங்க இப்ப படித்த யோவான் 15ஆம் அதிகாரம், அதுலயே மேல பாத்தீங்கன்னா பதிமூணாம் வசனம் பாருங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவரிடத்திலும் இல்லை. அது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் மட்டும்தான் இருந்தது. ஆனாலும் அப்பப்போ ஆறுதல் அடைவதற்காக வானத்திலிருந்து ஒரு சத்தம் தொனித்துக் கொண்டே இருந்தது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே. அவர் தான் பாடுகள் அடைவதற்கு முன்பாகவே கெத்செமனே தோட்டத்திலே போய் தன்னுடைய வேர்வையாக ரத்தத்தை வேர்வையாக சிந்தி ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார்? தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஜெபித்தார் அல்ல. நான் படப்போகிற பாடுகளை, நான் படப்போகிற இப்பேற்பட்ட பாடுகளை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே என்கிற ஆதங்கத்தில் ஜெபித்தார். தனக்கு இந்த சிலுவையின் கீழ் ஒரு பெரிய ஒரு பாடுகள் இருக்கிறது என்பது நினைத்தாலும் கூட அதை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு கடைசியாக கெத்செமனே தோட்டத்திலே போய் தன் வேர்வையை ரத்தமாக சிந்தி ஜெபித்தார். நீங்கள் என்னை நம்பி அனுப்பின காரியத்திலே நான் வெற்றி அடைந்து விடுவேன். ஆனால் இந்த ஜனங்கள், நீர் உருவாக்கின இந்த பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் இந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், இந்த உடன்படிக்கையிலே இவர்கள் நிலைத்திருக்க வேண்டும், உங்களுடைய திட்டத்தை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும். எப்படி? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இதற்காகத்தானே நான் இந்த பாடுகள் பட போகிறேன். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஜனங்கள் அவர்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டுமே என்று ஜெபித்தார். ஒவ்வொரு வேளையும் அவர் தன்னுடைய குமாரனை தேற்றிக் கொண்டே இருந்தார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகியிருக்கு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அவர் பாடுகள் படுவதற்கு முன்பாக ஞானஸ்தானம் பெற்ற பொழுதோ அதுக்கு பிற்பாடும் அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட காலகட்டத்திலேயும் அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பிவிட்டோம் என்கிற அந்த ஆதங்கத்திலே குமாரனை தேற்றிக் கொண்டே இருந்தார். நான் இருக்கிறேன், உன்னை அனுப்பினது நான் இருக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் பரத்திற்கு ஏறும் பொழுது
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் படிங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசாரிப்பு கூடாதே போடுவங்களுக்கு பேதுரு சொல்றாரு இல்லையா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் சரி, அது அவர் லூக்காலை வரும். அது அப்பேற்பட்ட ஒரு தேற்றவாளராக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார். இதே இயேசு கிறிஸ்து சீசர்கள் எல்லோரும் கூடியிருந்த காலத்திலே நான் போகிறேன், என்னுடைய இடத்திற்கு நீங்கள் வர முடியாது, இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை நான் அனுப்புகிறேன். நான் இல்லாத குறையை அந்த தேற்றவாளன் உங்களை வைத்து தேற்றுவார். அந்த தேற்றவாளன் மேல் விசுவாசம் வையுங்கள். அந்த தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். நாம் எப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றோமோ, எப்பொழுது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டோமோ, அப்பொழுது இருந்தே இந்த உலகத்திலே நாம் பயமில்லாமல் ஜீவிப்பதற்கு இந்த தேற்றவாளன் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, இது போகாத, இப்படி செய்திராத, இது பாவம், இது நன்மை, இந்த காரியத்திலே நான் பிரியப்படுகிறேன், இதை செய் என்று நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறார். இவ்வளவு பெரிய கடமைகளை நம்மீது எவ்வளவு அன்பு இருந்தால் பிதாவாகிய தேவன் இந்த காரியங்களை செய்திருப்பார். இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் உன்னிப்பாக எந்த வசனம் படிக்கும் பொழுதும் அந்த வசனத்தை 3 தடவை 4 தடவை படிங்கள். படித்து பார்த்தீர்கள் என்றால் இது எனக்கு மற்றவர்களுக்கல்ல, சீசர்களுக்கல்ல, அப்போஸ்தலர்களுக்கல்ல, அந்த காலம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த இது அல்ல, இது எனக்காக எழுதப்பட்ட வசனம் என்பதை புரிந்தவர்களாக நாம் படிக்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படித்து பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னின் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த பிழைத்திருக்கிறேன் என்பத காரியத்தை ரொம்ப அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார், அவ்வளவு நேர்த்தியாக அதை செய்திருக்கிறார். அதனால்தான் அந்த அன்பை பற்றி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அந்த அன்பை பற்றி அவ்வளவு அழகாக விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் நான் படிக்கும் பொழுது இதை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் படிக்க 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 இப்பேற்பட்ட அன்பு யாராவது இந்த உலகத்தில் வைக்க முடியுமா? என்னுடைய தாய் தகப்பன் கூட என்மேல் அந்த மாதிரி அன்பை வைத்தது இல்லையே. இப்பேற்பட்ட அன்பை என்னுடைய பிதாவாகிய தேவன் என்மேல் இவ்வளவு அன்பை காட்டியிருக்கிறாரா? அதை அழகாக
13 நிருபத்திலையும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக தன்னை வடிவமைத்துக் கொண்டு அவருடைய அன்பை புரிந்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வாக்கியங்களை இணைத்து 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 எழுதியிருக்கிறார். மறுபடியும் படிங்க 20ஆம் வசனத்தை. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த விசுவாசத்தினால் தான் நாம் பிழைத்திருக்க வேண்டும். அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த பிளாத்தினிடத்தில் கொண்டு போகும் பொழுது பேதுரு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போகிறார் என்பதை தெரிந்து கொண்டார். மறுதளித்த பிற்பாடு அவர் தான் செய்த தவறை உணரவில்லை. தான் என்ன தவறு செய்தோம் என்பதை அவர் உணரவில்லை. அந்த வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் லூக்கால அருமையாக எழுதியிருக்கும். 20ஆம் லூக்கா 22ஆம் வசனம் 61ஆம் வசனத்தை படிக்கலாம் இருங்க. அவர் துணிகரமாக இவரை அறியேன் என்று சொல்லிவிட்டு துணிகரமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாங்க என்பதை பார்ப்பதற்காக அந்த மாளிகை முற்றத்திலே நின்று கொண்டிருந்தாரே. தான் செய்த தவறு என்ன என்பதை உணர முடியாதபடிக்கு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாரே. இப்பொழுது படியுங்க 61ஆவது வசனத்தை. லூக்கா 22. கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இது ஒண்ணு போதும். இந்த பார்வை ஒன்றே பேதுருவை கசக்கி புளிந்து மனம் கதற மன்னிப்பு கேட்க வைத்தது. திரும்பி பார்த்ததுக்கே அப்படி என்றால் அவருடைய சிலுவை காட்சியை இங்கே சொல்லி விவரித்து இந்த நூல் ஆசிரியர்கள் ஒவ்வொன்றும் விளக்கி எழுதும் பொழுது நாம் எப்பேற்பட்ட ஒரு பார்வையை நாம் பார்க்க வேண்டும். அதான் கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்ட வசனம். நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்பதை புரிந்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். நானும் நீங்களும். எனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் காட்டின அன்பு எப்பேற்பட்ட அன்பு! அந்த ஜீவனை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு! அந்த அன்பை நாம் நோக்கி பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவிகளா இருக்கல, நாம தேடி அவரை போல, நாம் அவரை தேடி போகல. நாம் படித்திருப்போம், நாம் பழைய ஆலயத்திற்கெல்லாம் போயிருப்போம், பிடித்திருப்போம். ஆனால் அந்த காலகட்டத்தில் நமக்கு யாருமே உணர்த்தவில்லை. ஆனால் நான் உணரப் போகிறேன், பாவம் என்ன என்பதை அறியப் போகிறேன் என்பதை நினைத்தவராக எப்படி பாவிகளா இருக்கையிலே நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம்
10ஆம் வசனம். இந்த அன்பு நாம் அவர் மேல் வைக்கல. சாதாரணமா நாம் தான் ஒருத்தர் மேல அன்பு வைத்து அவர்கள் அந்த அன்பை நம்ம இடத்துல காட்டுவாங்க. ஆனா அன்பை நாம் அவர் இடத்துல காட்டல, அவர் தான் நம்ம மேல் காட்டியிருக்கிறார். படிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிற்று. இந்த அன்புதாக உண்டாயிருக்க வேண்டும். தேடி வந்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு. அந்த அன்பு நம்மிடத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சகோதர சகோதரிடத்திலே அந்த அன்பு நிலைத்திருக்க வேண்டும். நான் இப்படி இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன் என்கிற அந்த வைராக்கியம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அது இருந்தால்தான் எப்படி பேதுருவை நோக்கி பார்த்தாரோ, எப்படி பாவிகளாய் இருக்கையிலே நம்மை நம்மீது நாம் வைக்கல அன்பு, அவர்தான் தேடி வந்து அந்த அன்பை வைத்திருக்கிறார். எப்படி வைத்திருக்கிறார் பார்த்தீங்களா? கடைசி வாசம் என்ன? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்ம தம்முடைய குமாரனை அனுப்பினால் அன்பு உண்டாயிருக்கு. அப்பேற்பட்ட அன்பை பிதாவாகிய தேவன் நம் மீது காட்டியிருக்கிறார். அந்த அன்புக்கு ஈடு இணை வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனுடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு. சும்மா நம்ம உலகத்தில் நம்ம கூட செய்கிற வேலை செய்கிறவங்க கூட முதலாளி மேலே வீட்டில் இருக்கவங்க மேலே வைக்கிற அன்பை, அது சாதாரண அன்பு. இந்த அன்பு சீக்கிரம் தணிஞ்சு போயிடும். ஆனால் அவர் நம்மிடத்திலே காட்டின அன்பு தனியாத அன்பு. இந்த உலகத்திலே நாம் ஜீவனோடு இருக்கும் வரை காட்டுகிற அன்பு. யாருனே தெரியாத ஒருத்தருக்கு இப்பேற்பட்ட அன்பை காட்டி இந்த ஜானை திருத்த வேண்டும், இந்த ஜானை பாவத்திலிருந்து நான் கொண்டு வர வேண்டும், அவனை என்னுடைய ஆலயமாக பண்ண வேண்டும், அவனை சொந்த ஜனமாக வைக்க வேண்டும், சொந்த ஜாதியாக வைக்க வேண்டும். நாமெல்லாம் யூதர்களா? இல்லையே, புறஜாதிகள். அந்த புறஜாதிகள் மேல் வைத்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா? அவர் யூதர்கள் மேல் காட்டின அன்பு சாதாரண அந்த அன்பை அவர் எப்படி எப்படியோ காட்டினார். ஆனால் அந்த யூதர்கள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதியாகிய நம்மேல் காட்டின அன்பை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? அந்த அன்பை எப்படி விளங்க செய்திருக்கிறார் நம்மிடத்திலே? இன்றைக்கு நாம் ஒரு இந்த பைபிளை எடுத்து படிக்கக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அது ஒன்று போதும். படிக்க முடியாத பாமர மக்கள் கேட்டு உணரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் படிக்கக்கூடிய அறிவை கொடுத்து இந்த ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு! நாம் அவரிடத்தில் எப்படி அந்த அன்பை காட்ட வேண்டும்? நான் இந்த கிறிஸ்துவுக்காக நான் என்னுடைய மரண பர்யந்தம் சொந்தம் பந்தம் எது இருந்தாலும் சரி, என்னுடைய கடமை என்ன, அதை நான் செய்தே தீருவேன் என்கிற தீர்மானம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாரந்தோறும் கூடுகிறோம், போதும். கூடனா போதாதுங்க. நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கணும். எப்படி மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே போய் வலது வருஷத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாரோ, அவரோட கூட போய் நானும் உட்கார வேண்டும்.
அங்கே போய் நான் கை கட்டி கொண்டு அந்த கணக்கு ஒப்புவிக்கிற இடத்துல நான் நிற்கக்கூடாது. அங்கே போய் நான் பரலோகத்திலே அவரோடு கூட நான் இருக்க வேண்டும். அதை நான் தீர்மானம் பண்ண வேண்டும். அதனால்தான் நான் தவறுகிறேன் பிரதர், நான் போய் பரவாயில்லை, உங்களுடைய பலவீனங்களை குறித்து அறிந்திருக்கிறார் அவர். அதனால தான் அவர் அந்த தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவரை நம்ம இடத்தில் வைத்திருக்கிறார். அவர் உங்களை தேற்றிக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் பிடித்த இடத்தை நாம் பிடிக்க வேண்டாமா? நாம் அவரை கூப்பிட வேண்டாமா? என்னுடைய அப்பாவை நான் கூப்பிட வேண்டாமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தைரியம் எனக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது, உங்களுக்குள்ளும் இருக்கிறது. தைரியமாக கூப்பிடலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிந்திருந்தாலும் உனக்கு நான் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் மூத்த சகோதரராக அங்கே இருக்கிற பொழுது நாம் அவருடைய சகோதர சகோதரியாக அவர் இடத்திற்கு போக வேண்டாமா? அந்த அன்பை ஃபில்லப் செய்ய வேண்டாமா? அவர் மாதிரி நானும் போய் சிலுவையில் அரைஞ்சுதான் அந்த அன்பை காட்டுற அவசியம் இல்லை. ஏற்கனவே அரைஞ்சாச்சு. அரைந்தவர் உங்களுக்குள் இருக்கிறார். அதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே நான் ஜீவிக்கும் வரை இந்த தேவ அன்பை, அவர் காட்டின அன்பை நான் காட்டிக்கொண்டே இருப்பேன் என்பதை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்களை அசட்டை பண்ணக்கூடாது. அவருடைய அழகான அந்த முக உருவத்திலே அவருடைய அழகை பற்றி உன்னத பாட்டில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். கண்களை பற்றியும் அவருடைய உடம்பு பற்றியும் அவருடைய தலை மயிரை பற்றியும் அழகாக உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கும். அந்த அழகான உருவம் ஒரு பக்கம் யூதாஸ் கண்டத்திலே முத்தமிட்டு காட்டி கொடுத்தார், ஒரு பக்கம் எச்சில் துப்பி அவமானப்படுத்தினார்கள் அந்த அழகான உருவத்தை. நமக்கு அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? பைபிளை தூக்கிட்டு பாருமா, இவன் பக்கமே யாரும் வரக்கூடாதுங்கிற யாராவது இருக்காங்களா? நம்மை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இத்தனை பாடுகளை சகித்தாரே. அந்த அழகான உருவம் மெழுகு போல் கரைத்ததே. நான் என்ன கரையக்கூடிய அளவிற்கு இந்த பிதாவாகிய தேவனுக்கு நான் செய்து விட்டேன்? ஒன்றுமே செய்யலையே. இவருக்காக நான் எதையாவது ஒன்று தியாகம் பண்ணி ஆக வேண்டும். அவருடைய தியாகம் பெரிய தியாகம். அந்த தியாகத்திற்கு ஈடிணை ஒன்றுமில்லை. ஆனால் நான் இந்த உலகத்திலே ஏதாவது ஒன்று என்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஏதாவது ஒன்று நான் செய்தே காட்ட வேண்டும், செய்து காட்ட வேண்டும். என்னுடைய மரண நாட்கள் வரை அதை செய்து காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படியுது. வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வசனத்தின்படி நடந்து காட்ட வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படியது வேறு, அதன்படி நடந்து காட்ட வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் செய்தார். நாமும் இந்த உலகத்தில் இருக்கும் வரை அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்தவர்களாக நாம் இருந்தோம் என்றால் இந்த பாவத்திற்கு விலகி பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பந்தியை சகோதரர் சுரேஷ் அவர்கள் நடத்துவார். அப்பத்திற்காக சகோதரர் பென்னி அவர்களையும் திராட்சை ரசத்துக்காக சகோதரர் லூக்காஸ் அவர்களையும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் எழுந்து நின்று